சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பக்கம் காலேஜில் சீஃப் கெஸ்டா ராஜாங்கம் வந்திருக்காரு. அங்க அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற இடத்துல தமிழ்ச்செல்வி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டிரைவர் ஆறுமுகம் கண்மணியை லவ் பண்ற விஷயம் தமிழ்ச்செல்விக்கு தெரிஞ்சு போயிருது. அதே மாதிரி அப்பத்தாவை சரியான நேரத்தில் காப்பாத்தினதுனால தமிழ்ச்செல்வி மேல ராஜாங்கத்துக்கும் சேதுவுக்கும் நல்ல அபிப்பிராயம் வந்துருது. இது மட்டும் இல்லாம சாவித்திரியோட பிளானும் இப்ப சேதுவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா தமிழ்செல்விய சக்தி லவ் பண்ற மாதிரி ஒரு வீடியோவை சேது கிட்ட காட்டுறாங்க சாவித்திரி. அப்ப சேது வந்துட்டு, ஒரு நிமிஷம் பொறுங்க, நான் ஒரு வீடியோ காட்டுறேன், அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சாவித்திரி கிட்டையும் தாமரை கிட்டையும் ஒரு வீடியோவை காட்டுறாரு. அந்த வீடியோல சக்தி அவரே பேசுறாரு. தமிழ்செல்வி எனக்கு தங்கச்சி மாதிரி, தமிழ்செல்வி என்னைய அண்ணேன்னு என்னைக்கு கூப்பிட்டுச்சோ அப்பெல்லாம் இருந்தே நான் தமிழ்செல்விய தங்கச்சியா தான் பாக்குறேன் அப்படின்னு சக்தி சொல்ற வீடியோவை சேது சாவித்திரி கிட்ட காட்டினதுக்கு அப்புறம் சாவித்திரிக்கும் தாமரைக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியாம அவமானப்பட்டு நிக்கிறாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தா கண்மணிய பொண்ணு பார்க்க ஈஸ்வரி சொன்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ராஜாங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ ராஜாங்க வீட்லேயும் எல்லாரும் வந்தவங்க எல்லாத்தையும் வரவேற்று உட்கார வைக்கிறாங்க. கண்மணிக்கு அப்பதான் தெரியுது பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னு. மோகனா கண்மணியை கூட்டிட்டு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. திடீர்னு இது எல்லாம் நடந்ததால கண்மணியாலையும் ஒண்ணுமே செய்ய முடியாம மோகனா சொல்ற மாதிரியே கேட்டுக்கிட்டு அமைதியா வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்பந்தான் மாப்பிள்ளையோட அப்பா, என்னடா உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு மாப்பிள்ளைய பார்த்து கேட்கவும், பிடிச்சிருக்குப்பா, அதுதான் அன்னைக்கே கோயில்ல பார்த்தோம்ல, எனக்கு பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லி கொடுத்த மாதிரியே அந்த மாப்பிள்ளையும் சொல்லவும் ராஜாங்கம் வந்துட்டு மாப்பிள்ளையோட அப்பாவை பார்த்து, உங்களுக்கு எங்க கூட சம்மதம் பண்ண சம்மதம் தானே, ஏன்னா என்னோட பொண்ணுக்கு நடக்க முடியாது, இது தெரிஞ்சுதான் நீங்க பொண்ணு பார்க்க வந்ததா ஈஸ்வரி சொல்லுச்சு, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் தானே அப்படின்னு மாப்பிள்ளையோட அப்பாவை பார்த்து ராஜாங்கம் கேட்கவும் மாப்பிள்ளையோட அப்பாவும், ஐயா என்னையா கேக்குறீங்க, உங்க வீட்டுல நாங்க சம்மதம் பண்ண கொடுத்து வச்சிருக்கணுமியா, இன்னையில இருந்து இது உங்க மக இல்லையா, என்னோட மக, அவ மகாலட்சுமி மாதிரி அம்சமா இருக்கும்போது ஊனம்லாம் ஒண்ணுமே பெருசா தெரியலையா, நீங்க எங்க கூட சம்மதம் பண்றதுக்கு உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு மட்டும் சொல்லுங்கயான்னு மாப்பிள்ளையோட அப்பா பவ்யமா கேக்குறாரு. அதுக்கு ராஜாங்கமும், எனக்கும் சம்மதம் தான், ரெண்டு பேருக்கும் சம்மதம்னா அடுத்து பேச வேண்டியதை பேசிடுவோம், மாப்பிள்ளைக்கு என்ன எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும், அப்ப மாப்பிள்ளையோட அம்மா வந்து, ஐயா நாங்க என்ன சாதாரண வீட்டில் ஒன்றும் பொண்ணு எடுக்கலையா, அமைச்சர் வீட்டில் பொண்ணு எடுக்கிறோம், உங்க மகளுக்கு நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமா செய்யுங்க, நாங்க எதிர்பார்க்கறது எல்லாம் என்னையா, ஒரு 500 பவுன் நகையும் 2 காரும் 2 வீடும், இது மட்டும் மாப்பிள்ளைக்கு சீதனமா கொடுத்துருங்க, மற்றபடி இதுக்கு மேல நீங்க என்ன செஞ்சாலும் அது எங்களுக்கு சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அம்மா பவ்யமா பேசுற மாதிரி சீதனமா பாதி சொத்தையே அமுக்க பாக்குறாங்க. இதை கேட்ட ராஜாங்கம் வந்துட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சாலும் மகளோட நிலைமையை நினைச்சு, சரியா நீங்க கேட்ட மாதிரியே செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் ஈஸ்வரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இதுக்கு அடுத்து பார்த்தா கண்மணி வந்து ஆறுமுகத்துக்கிட்ட அழுகுறாங்க. எனக்கு மாப்பிள்ளை பார்க்க வந்த விஷயமே தெரியாது, திடீர்னு வந்துட்டாங்க, அப்பா பேச்ச என்னால மீற முடியல, அப்பாவும் இப்ப வாக்கு கொடுத்துட்டாரு, இப்ப எனக்கு என்ன பண்றதுனே தெரியல ஆறுமுகம் அப்படின்னு ஆறுமுகத்துக்கிட்ட கண்மணி அழுது பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஆறுமுகமும், அம்மா அழுகாதீங்கம்மா, நாம ஆசைப்பட்டாலும் நடக்கிறது தானமா நடக்கும், நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணுமா, மாப்பிள்ளைய பார்க்கும்போது சூப்பரா இருக்காருமா, நீங்களும் நானும் ஆசைப்பட்டா மட்டும் போதுமாமா, உங்களுக்கு பொருத்தமானவர் அவர்தாம்மா, காசு பணத்துல உங்களுக்கு சமமா தான் அந்த குடும்பம் இருக்காங்க, அதனால நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கிடாதீங்கம்மா, உங்க மனசை மாத்திக்கிட்டு ஐயா சொல்றத கேட்டுக்கிட்டு அந்த மாப்பிள்ளையவே நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்கம்மா, நீங்க நடக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களை தேடி
இவ்வளோ பெரிய சம்மந்தம் வந்திருக்குமா? இதை நினைச்சு ஐயாவும் குடும்பத்துல உள்ள எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமா இருக்காங்கம்மா. இப்போ போய் நீங்க எதையாவது சொல்லி அவங்க மனசை கஷ்டப்படுத்திடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும் உடனே கண்மணி கோவப்பட்டு, நிறுத்துங்க ஆறுமுகம், இனிமே ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. பேசுனீங்க நான் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். வேணும்னா லவ் பண்றதுக்கும் வேணாம்னா கட் பண்ணி விடுறதுக்கும் இது ஒன்றும் மளிகை கடையில் வாங்குற பொருள் இல்லை. 2 பேரோட மனசு. இந்த விஷயத்த எங்க அப்பா கிட்ட எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கண்மணி கோபமா கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத எல்லாத்தையும் சாவித்திரி பார்த்து வீடியோவும் எடுத்து வச்சிடுறாங்க. ஏற்கனவே ஈஸ்வரி கூட்டிட்டு வந்த மாப்பிளைய கண்மணிக்கு கட்டக்கூடாது அப்படின்னு நாம கூட்டிட்டு வர மாப்பிளைய மட்டும்தான் கண்மணிக்கு கட்டி வைக்கணும் அப்படின்னு சாவித்திரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி ஒரு விஷயம் சிக்கினதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த ராஜாங்கத்துக்கிட்ட சொன்னா சரி வராது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கண்மணியும் ஆறுமுகமும் இப்படி பேசிக்கிட்டு இருந்த வீடியோவை எடுத்து அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களுக்கு அந்த வீடியோவை அனுப்பிடுறாங்க சாவித்திரி. இந்த வீடியோவை பார்த்த மாப்பிள்ளையோட அப்பா வந்துட்டு ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி, தங்கச்சி, என் மகனுக்கு பார்த்த பொண்ணு ஊனமா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா இப்படி தரங்கட்டவளா இருக்கக்கூடாது. நான் ஒரு வீடியோவை அனுப்பி இருக்கேன், பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணாத. அமைச்சர் கேட்டாருன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களுக்கு சொந்தத்துல ஒரு பொண்ணு வந்துருச்சாமா, அதை மறுக்க முடியாம அந்த வீட்டில் சம்மதம் பண்ண போறாங்களாமா அப்படின்னு சொல்லி எப்படியாவது சமாளிச்சிரி தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேச வர்றதுக்கு முன்னாடியே மாப்பிள்ளையோட அப்பா போனை வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் பதறி அடிச்சுக்கிட்டு ஈஸ்வரி போனை எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கண்மணியும் ஆறுமுகமும் லவ் பண்ற விஷயம். உடனே ஈஸ்வரி வந்துட்டு அந்த வீடியோவை எடுத்துட்டு போய் ராஜாங்கத்துக்கிட்ட காட்டி, மாமா பாருங்க, மாமா பாருங்க, உங்க மக என்ன பண்ணி வச்சிருக்கான்னு அப்படின்னு ஈஸ்வரி சொல்லவும் அந்த வீடியோவை பார்த்த ராஜாங்கத்துக்கு கடுமையா கோபம் வந்து, ஏ கண்மணி அப்படின்னு கத்துறாரு. உடனே அங்க எல்லாரும் வந்துறாங்க. கண்மணியும் வந்த உடனே கண்மணியை பார்த்து ராஜாங்கம் அந்த போன்ல உள்ள வீடியோவை கண்மணி கிட்ட காட்டி, இது என்ன, நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்னு தெரியுமா அப்படின்னு ராஜாங்கம் கோபமா கத்துறாரு. உடனே கண்மணியும், அப்பா மன்னிச்சிருங்கப்பா, நானே உங்ககிட்ட இந்த விஷயமா பேசணும்னு இருந்தேன்ப்பா, ஆனா திடீர்னு நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கூட்டிட்டு வந்த உடனே என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலப்பா, அதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமா நானே இது சம்பந்தமா உங்ககிட்ட பேசலாம்னு இருந்தேன்ப்பா அப்படின்னு கண்மணி சொல்லவும் அப்பந்தான் பார்த்தா ஆறுமுகமும் வேகமா ஓடி வந்து ராஜாங்கம் காலில் விழுந்து, ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, என் மேல நீங்க ரொம்ப நம்பிக்கையா வச்சிருந்தீங்க, ஆனா அதை நான் காப்பாத்த தவறிட்டேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அழுகிறாரு. இங்க சேது வந்துட்டு, என்னடா நம்ப வச்சு கழுத்தறுத்திட்டியடா நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை அடிக்க போறாரு சேது. அப்பத்தான் வந்துட்டு குறுக்க வந்து, டேய் நிறுத்துடா சேது, அவனை ஏன்டா அடிக்க போற, அவன் ஊனம்னு தெரிஞ்சும் ஆறுமுகம் அவளை லவ் பண்ணி இருக்கான். என்னதான் நம்ம கிட்ட காசு பணம் இருந்தாலும் கண்மணி வயசுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, யாராவது நம்ம வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்காங்களா? இப்போ வந்த மாப்பிள்ளைய கூட பாரு, மாப்பிள்ளையோட அம்மா என்னன்னா 500 பவன் நகையும் 2 வீடும் 2 காரும் கேட்குறா. எல்லாருமே காசு பணத்துக்கு தாண்டா வாராங்க, ஆனா ஆறுமுகம் அப்படி இல்லடா அப்படின்னு சேதுக்கிட்ட அப்பத்தான் சொல்லிட்டு ராஜாங்கத்தை பார்த்து, ஐயா ராஜாங்கம், உனக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லையா, இந்த இடத்துல கோபப்படுறத விட்டுட்டு கொஞ்சம் பொறுமையா யோசியா, நம்ம கிட்ட தான் காசு பணம் நிறைய இருக்குல்லையா, அதனால கண்மணிக்கு பிடிச்ச மாதிரி கண்மணியை நல்லா பார்த்துக்கிற மாதிரி மாப்பிள்ளை கிடைச்சா போதுமையா, அதுக்கு நம்ம ஆறுமுகம் தாயா சரியா இருப்பான், இது பொண்ணு விஷயமையா, கோபப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதையா அப்படின்னு அப்பத்தான் சாந்தமா சொல்லவும் ராஜாங்கத்துக்கும் இந்த விஷயத்துல மனசு மாறி கண்மணிக்கும் ஆறுமுகத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க ராஜாங்கம் முடிவு பண்ணிடுறாரு. அடுத்து பார்த்தா கண்மணி ஆறுமுகத்தோட கல்யாண வேலையும் தொடங்குது. ஆனா இதை பார்த்துட்டு சாவித்திரியால அமைதியா இருக்க முடியல. அப்பந்தான் தாமரை வந்துட்டு சாவித்திரி கிட்ட வந்து, என்னம்மா கைக்கு கிடைச்ச நல்ல விஷயத்த இப்படி தவற விட்டுட்டியம்மா, இந்த ஆறுமுகம் கண்மணி லவ் பண்ற விஷயத்த இப்ப சொல்லாம கல்யாண வேலை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கடைசியா சொல்லி இருந்தேனா பிரச்சனை பெருசாகி ராஜாங்க மாமா கண்மணிய மன்னிச்சிருக்கவே மாட்டாருமா, இப்பவே சொல்லி உன் தலையில நீயே மண்ணெல்லி போட்டுட்டியேமான்னு தாமரை சாவித்திரி கிட்ட சொல்லவும்
அதுக்கு சாவித்திரி வந்துட்டு விடமாட்டேன்டி விடமாட்டேன், இந்த கல்யாணத்தை ஒழுங்கா நடக்கவே விடமாட்டேன், எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி நான் பார்க்குற மாப்பிள்ளை தான் கண்மணி கழுத்துல தாலி கட்டுவான், அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சாவித்திரி சொல்லவும், சரிம்மா இனியாவது எது பண்ணுனாலும் அதை பிளான் பண்ணி சரியா பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சாவித்திரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க.